சென்னை நந்தம்பாக்கம் வர்த்தக மையத்தில் நடைபெறும் அயலக தமிழர் தின விழாவில் அயலக தமிழர்களுக்கான விருதுகளை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வழங்குகிறார். அந்த காட்சிகளை நாம் பார்க்கலாம். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் உயர்கல்விக் கொள்கையில் முன்னோடியான இவர் சிங்கப்பூர் தேசிய பல்கலைக்கழகத்தின் மாணவர் சேர்க்கை மற்றும் நிதி உதவி இயக்குநராக பணியாற்றி பொருளாதாரத்தில் பின்தங்கிய இந்திய மாணவர்கள் உயர்கல்வி வாய்ப்பினை பெற அயலக தமிழர் தின விழாவில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் விருதுகளை வழங்கி வருகிறார். கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் வினீஷ் சரவணன் வழங்க கேட்கலாம். வணக்கம் வினீஷ், இது தொடர்பான முழு விவரங்கள் என்ன சொல்லுங்க. அரசு சார்பில் 2021 முதல் ஜனவரி 11 மற்றும் 12ஆம் தேதி அயலக தமிழர் தினமாக கொண்டாடி வருகிறார்கள். குறிப்பாக இந்த ஆண்டிற்கான அயலக தமிழர் தினம் தற்பொழுது சென்னை நந்தம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய வர்த்தக மையத்தில் தொடங்கி நடைபெற்று வருகிறது. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் தலைமை தாங்கி விழாவை நடத்தி வருகிறார். குறிப்பாக இந்த விழாவில் பல்வேறு துறைகள் சார்ந்து விருதுகள் வழங்கப்பட இருக்கிறது. அதாவது அயல் நாடுகளில் தமிழினத்தின் வளர்ச்சிக்கு முக்கிய பங்காற்றியவர்களுக்கு தமிழ் மாமணி விருது, வேர்களை தேடி திட்டத்தின் கீழ் சிறப்பாக செயல்படக்கூடிய அயலக தமிழ் இளைஞர்களுக்கு சிறந்த பண்பாட்டு தூதுவர் விருது, அதே போல கல்வி, சமூக மேம்பாடு, மகளிர், வணிகம், அறிவியல், தொழில்நுட்பம் மற்றும் மருத்துவம் உட்பட 6 பிரிவுகளில் சிறந்து விளங்கக்கூடிய அயலக தமிழர்களுக்கு கணியன் பூங்குன்றனார் விருது என ஒட்டுமொத்தமாக 3 பிரிவுகளில் கிட்டத்தட்ட ஒரு 60க்கும் மேற்பட்டவர்களுக்கு இந்த விருதுகளை தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் வழங்க இருக்கிறார். 2021 முதல் வெளிநாடுகளில் தங்கி வாழக்கூடிய அயலக தமிழர்கள் நலனை கருத்தில் கொண்டு இந்த துறை உருவாக்கப்பட்டு ஒவ்வொரு ஆண்டுமே ஜனவரி 11 மற்றும் 12ஆம் தேதிகளில் இந்த நிகழ்வை தமிழ்நாடு அரசு சார்பில் நடத்தி வருகிறார்கள். குறிப்பாக கடந்த 2015ஆம் ஆண்டின் கணக்கெடுப்பின்படி தமிழகத்தில் 22 லட்சம் பேர் புலம்பெயர்ந்திருக்கிறார்கள். அவர்களுடைய நலனை கருத்தில் கொண்டு தொடர்ந்து 4 ஆண்டுகளாக இந்த நிகழ்ச்சியை தமிழ்நாடு அரசு சார்பில் நடத்தி வருகிறார்கள். தகவல்களுக்கு நன்றி வினீஷ் சரவணன்.